Hello guys, welcome to our channel. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கான்செப்ட் தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல மாரல் தியரியில ஒரு கான்செப்ட். அதாவது இந்த மாரல் தியரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால்வெக்ஸ் தியரி அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட் பத்தி நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாரல் தியரி அப்படின்ற பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம், செட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ், சிடெட், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கப்படும். ஸோ சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம எப்பவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அதை ரெஃபர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த கால்வெக்ஸ் தியரியில வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல். ஸோ இந்த ப்ரீ கன்வென்ஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டேஜஸ் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, அதாவது ஒரு லெவலுக்கு ரெண்டு ஸ்டேஜஸ் விதமா மொத்தம் 3 லெவலுக்கு 6 ஸ்டேஜஸ் இருக்கு. தெளிவா கொஸ்டின்ஸை நம்ம ரீட் பண்ணணும். எத்தனை லெவல் இருக்குன்னு கேட்டா 3 ஸ்டேஜஸ் 6 இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீ கன்வென்ஷனலோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ். ஸோ பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணா மாரல் ரிலேட்டடா கொண்டு வரதுனால எனக்கு நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மாரல் டெவலப்மெண்ட் பத்தி இருக்கும். ஸோ ஒரு ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எதுக்காக அப்படி ஃபாலோ பண்ணுவோம்? நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கடி நம்ம பண்றோம் அப்படின்னா டு அவாய்ட் அ பனிஷ்மெண்ட். அப்போ நம்ம அந்த ரூல்ஸ் என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். எதுக்கு? டு அவாய்ட் அ பனிஷ்மெண்ட்ஸ். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஒபீடியன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட் வைஸ். அப்போ ஒரு சில்ட்ரன், ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்ன்றது அதுக்கு வந்து என்ன ஆகுது, தெரிய வருது. அப்போ அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் வேல கொண்டு போக முடியும். இதனால என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த பனிஷ்மெண்ட் மூலமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஒரு ரூல், ஒரு ஸ்பெசிபிக் வழியில தான் அவங்க என்ன ஆகணும், மூவ் பண்ணி ஆகணும். அது மாரல் வழியா இருந்து. அப்ப அந்த மாரல் வேல அவங்க போகும்பொழுது அவங்க நல்ல நல்ல ஹேபிட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, பழகிக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவார்ட் ஓரியன்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிவார்ட் ஓரியன்டேஷன்னா இது அப்படி ரிவர்ஸ்ல படிக்கும். ரிவார்ட் ஓரியன்டேஷன், ரிவார்ட்ஸ் பசங்களுக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தை வந்து ரொம்ப நல்லா வந்து ரைம் சொல்றான், இல்லைன்னா அவன் ரொம்ப நல்லா என்ன பண்ண கொடுத்த டாபிக் படிச்சுன்னு சொல்லிட்டான், ஒரு சாக்லேட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி அவன் என்ன பண்ணுவான்னா அதே மாதிரி சாக்லேட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் இன்னும் எஃபர்ட்ஸ் போட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா, இப்போ இதனால என்ன ஆகுதுன்னு அவனுக்கு அந்த ரிவார்ட்ஸ்க்கு மேல ஆசை வருதுனால அவனுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பேக் டு பேக் அவனுக்கு மோட்டிவேட் ஆகுது. அப்போ இங்க ரிவார்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டையும் என்ன பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுது. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னு பாருங்க, அப்ப அவன் கொடுக்க வேண்டிய சரியான எஃபர்ட்ஸ் ஆனது சரியான நேரத்துல அவன் கொடுக்கறான். அப்போ இது ஒரு மாரல் டெவலப்மெண்ட். அப்போ இது வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிவார்ட் ஓரியன்டேஷன்ல நாம இதை பாக்குறோம். இப்போ இந்த ப்ரீ கன்வென்ஷன் அப்படிங்கிறது மேக்சிமம் எந்த ஸ்டேஜஸ் நமக்கு தெரியும், ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 குறியதா ப்ரீ கன்வென்ஷனல். இது இந்த ப்ரீ கன்வென்ஷனல் எந்த ஸ்கூலிங் லெவல் அப்படின்னு பாருங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி லெவல்ஸ் ஸ்கூல்ஸ். நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். அதாவது மாரல், இந்த ஒழுக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு, அதாவது கரெக்டா வச்சிருக்கிற மாதிரி. அப்ப மாரலிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கண்ட்ரோல்டு. ஸோ ரொம்ப கண்ட்ரோலா கொண்டு போறாங்க பசங்களை. அது எந்த ஸ்டேஜ்ல இந்த ப்ரீ கன்வென்ஷனல் பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி லெவல்ஸ் நாம இதை கொண்டு போகிறோம். அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல். அந்த கன்வென்ஷனுடைய முதல் ஸ்டேஜ் பாருங்களேன், குட் பாய் ஆர் குட் கேர்ள் அப்படி ஓரியன்டேஷன். இதுதான் இது முதல் இந்த கன்வென்ஷனலுக்கான ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட ஸ்டேஜஸ், அதாவது தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ இதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல், இது தப்பு இது சரி. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியோட வியூஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணது, இது சரி இது தப்பு அப்படிங்கிறத என்ன பண்ணா ரிஃப்ளெக்ட் பண்ணது. எவாலுவேட்ஸ் மாரலிட்டி ஆஃப் அன் ஆக்ஷன், அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலுக்கான விஷயத்துல நம்ம வந்து அதுல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்றது. அப்போ குட் பாய் குட் கேர்ள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷன்ல வரக்கூடியது. இதுல இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய அவங்களுடைய சொசைட்டியோட வியூவை வந்து என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த அந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சொசைட்டியோட வியூக்கு ஏத்த மாதிரி அவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கும் பொழுது we said you are good, you are good அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ இல்லன்னும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி வருது. சோ அது வராம இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குட் பாய், குட் கேர்ள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, we have to approve that. சோ நம்ம அந்த மாரி குடுக்கும்போது வந்து சொசைட்டியோட வியூஸ் அப்படி இருக்கும் பொழுது, அவங்க திரும்பவும் ஒரு புதுவிதமான விஷயங்கள், ரொம்ப குவாலிட்டியான விஷயங்கள செய்வாங்க. இது எந்த இடத்துல பொருந்தும்? ரொம்ப கிராட்டிட்யூடா இருக்கிறது, ரெஸ்பெக்ட்டா இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே பொருந்தும். இப்போ அதிலேயே அந்த கன்வென்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா, 4த் ஸ்டேஜ். அந்த கன்வென்ஷனோடயே 2ண்ட் பார்ட். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா, 4த் ஸ்டேஜ். 4 நம்ம ஸ்டேஜஸ் வந்து 1, 2, 3, 4னே படிச்சுக்கலாம். லா அண்ட் ஆர்டர் மொராலிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா, லா அண்ட் ஆர்டர வந்து மதிக்கிறது. ஒபேயிங் த லாஸ் அண்ட் சோசியல் கன்வென்ஷன்ஸ். ஸோ சொசைட்டிக்கு ஏத்த மாரி இருக்கிறது. ஆ அந்த லாஸ வந்து ஒபே பண்றது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ரைட் எது, ராங் எதுன்னு தெரிஞ்சுக்கிற இதுவா இருக்கும். இது தப்பு, இது சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா மாரல் டெவலப்மெண்ட் ஆனது நடக்குது. அக்கவுண்டபிலிட்டி இஸ் a significant factor. அதாவது பங்கு கொள்ளுதல். அதாவது பார்ட்டிசிபேஷன் இன் த சொசைட்டி இஸ் வெரி மஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் ரிமைன் அட் ஸ்டேஜ் 4. அப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஸ்டேஜ் 4ல வந்து என்ன ஆகுவாங்கன்னா இருப்பாங்க. அதாவது எது தப்பு, எது சரின்னு சரியா தீர்மானித்து அது வந்து சொசைட்டியோட அக்கௌண்டபிலிட்டியோட அந்த லாஸ வந்து ஒரு சோஷியல் கன்வென்ஷன்ஸா மூவ் பண்றவங்க எல்லாருமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3rd லெவல் போஸ்ட் கன்வென்ஷனல். ரொம்ப ஈஸியாவே இத ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி பியாஜேவோட தியரில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த 4 ஸ்டேஜஸ்ல வந்து சென்சாரி மோட்டார், ப்ரீ ஆபரேஷனல், கான்கிரீட் ஆபரேஷனல், அப்புறம் ஃபார்மல் ஆபரேஷன் வேற வேற நேம்ஸ் இருக்கும். இல்லைங்களா? சோ அது மாரி இல்லாம இது எல்லாமே கன்வென்ஷனல் வைஸாவே கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப ஈஸி. ப்ரீ கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல் அவ்வளவுதான். சரி, அப்போ இதுல ப்ரீ கன்வென்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது 5th ஸ்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க? சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன். லாஸ் ஆர் ரிகார்டட் as social contract rather than rigid rules. அதாவது ரொம்ப அப்படியே சட்டத்திட்டம்னா ரிஜிடா இல்லாம ஒரு சோஷியல் கான்ட்ராக்டோட ஒரு 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 சமூகத்துக்கு சிறந்ததா இருக்கும் வழியில அந்த மாரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அந்த மாரி தான் இருக்கணுமே தவிர்த்து ரொம்ப ரிஜிட் ரூல்ஸ் தேவையில்ல. சோ இவங்க அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன்ஸ் எப்படின்னா, அந்த சமுதாயத்தோட பங்குக்கு அந்த சமுதாயத்தோட ஒன்றி வாழ்வதற்கான நிலைகளும் இதுல இருக்கு. சோ மாரலி ரைட் ஆர் லீகலி ரைட்டட். சோ மாரலா ரைட்டா அதாவது ஒழுக்கத்தின்படி சரி, மாரலி ரைட் அப்படின்னா லீகலி அது ரைட் அப்படின்ற மாதிரி தான். அப்போ அந்த லீகல்ன்றது சொல்றாங்க, லா சொல்றாங்க. அப்ப இந்த லா என்ன சொல்லுது? மாரல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுது. எப்படி பண்ணாலும் மாரல் தான். அப்போ ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் யாரோட? சொசைட்டியோட. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கன்வென்ஷனோட சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன்ல பொருந்தும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன். யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷனாலே நமக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இட் இஸ் யூனிவர்சல். அப்ப என்னது? ஒருத்தர் ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு மாரல் டைப் வந்து மத்தவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இல்ல அத வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த பேஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இது ரொம்ப முக்கியம். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்கா இருக்கணும். ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? சோ டிடெக்டிவ் மெத்தட் அந்த லெவலுக்கு இருக்கிற மாரி இருக்கும். இப்போ அது அட் தி சேம் டைம் வந்து நம்ம யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ நம்ம ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். சோ ஒன் பிலீவ்ஸ் வாட் அதர்ஸ் பிலீவ்ஸ். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அது என்ன நம்பிக்கை இருக்கோ அது அப்படி அப்படி என்ன ஆகணும் தொடரப்படும். இது எல்லாமே மாரல் பேஸ் பண்ணி. மாரலா என்ன நம்புறாங்களோ அந்த மாரலா இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வருவோம் இல்லைங்களா? அதுதான். சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன். இது ஒட்டுமொத்தமா யூனிவர்சலா என்ன ஆகுது? ஒரே மாரி எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. போஸ்ட் கன்வென்ஷனல். சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்வென் ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷன், போஸ்ட் கன்வென்ஷன் 3 பார்த்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 விதமான ஸ்டேஜஸ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? punishment and obedience, reward orientation and self-interest, good boy and or good girl orientation, law and order morality, அப்புறம் social contract orientation, universal ethical principle orientation. இது ஆர்டர் மாத்தாம படிக்கணும். ஏன்னா போஸ்ட் கன்வென்ஷனல்ல என்ன 2 இருக்கு அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ போஸ்ட் கன்வென்ஷன்லாம் என்னென்ன விதமானது இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்? படிச்சுக்கணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதை படிச்சு நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம எக்ஸாம்ல நிச்சயமா நம்ம என்ன பண்ண போறோம்னா சக்சஸ் ஆக தான் போறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் த சேம் டைம்ஸ் நோட்ஸ் எடுத்து படிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.